வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக. இன்றைய பகுதியில் கிருஷ்ணன் செய்த தர்ப்பணம் என்ற தலைப்பில் அமைந்த பாரதத்தில் அன்றைக்கு கற்பனையாக புனையப்பட்ட ஒரு கதையை சுவாமிஜி ரொம்ப சிறப்பாக நகைச்சுவையாக சொல்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த பகுதியில் கேட்க இருக்கிறோம். அமாவாசை என்பது எப்படி தோன்றுகிறது என்பதை விளக்க வந்த ஒரு கற்பனை கதை தான். இதை நாம் கூர்ந்து கேட்போமா? வாழ்க வளமுடன். பரவ தானாக, அதாவது இந்த கதையெல்லாம் இந்த காரணத்துக்காக வந்தது. எந்த கதை சொல்ற போதோ அதுல இருந்து ஒரு உண்மையா இருக்கும், தத்துவ உண்மையும் விஞ்ஞான உண்மையும் இருக்கும். எந்த கதையை நீங்க எடுத்து பார்த்தாலும் கதை என்ன கற்பனை தான். அதுக்கு உதாரணமா ஒண்ணு சொல்றேன். இந்த பாரதத்துல கிருஷ்ணன் ஒரு நாள் அமாவாசைக்கு முன்னாள் போய் இது பண்றான், தர்ப்பணம் பண்றான். ஏன்னா அவனுக்கு டேட்டு கொடுத்துட்டு வந்து அதுக்கு பதில் மாத்தணுமே, அதுக்காக வேண்டி செய்யறான். அப்ப ஜெயவர்களெல்லாம் கூடிட்டு ரொம்ப கூச்சல் போடுறாங்களாம், என்ன அந்த மாதிரி செய்யறாங்க, நாளைக்கு தான் அமாவாசை அப்படி அப்படின்னுட்டு. அதுக்கப்புறம் நாம் போய் முறையிடுவோம் அப்படின்ட்டு சிவனாண்ட போய் முறையிட்டாங்களாம். அப்ப அது அந்த டிபார்ட்மெண்ட் என்னது இல்லை, நீ அங்க சூரிய சந்திரனுடைய டிபார்ட்மெண்ட் போன்னு சொன்னானா. அதுக்கப்புறம் சூரியனை வந்து கேட்டா அது எனக்கு தெரியவே தெரியாதேன்னு சொன்னானா. அப்புறம் சந்திரனை போய் கேட்கறாங்க, அப்படியா, இல்ல அது வந்து ஏதோ தவறு நடந்திருக்குது, அதை நானே நேரடியா போய் தெரிஞ்சுக்கிறேன். சந்திரன் வந்து சூரியனாண்ட வந்தானா. இந்த மாதிரி கிருஷ்ணன் இன்னைக்கு வந்து அமாவாசைன்னுட்டு தர்ப்பணம் பண்றாராமே, இது என்ன இந்த குற்றத்துக்கு நாம் ஏதாயிலும் அதை மறுபடியும் நடவாத இருக்கிறோம் பார்க்கணும். நீ நானும் நேரா வந்தா அமாவாசை தானே பாடலாம். அப்ப இதுல இருந்து என்ன, சூரியனும் சந்திரனும் நேர்கோட்டில் வர்ற போது அமாவாசைன்றத மக்களுக்கு உணர்த்தணும். அதான் அங்க இருக்கிறது. அந்த விஞ்ஞான உண்மையை உணர்த்ததுக்காக இந்த கற்பனை கதையில இப்படி எல்லாம் சந்திரனுக்கு கால் இருக்குது, கை இருக்குது, வாய் இருக்குது, பேச இருக்குது, பாஷை இருக்குது, எந்த பாஷையில பேசணான்றதெல்லாம் இல்ல. ஆனா அதனால அதெல்லாம் தவறுன்னு சொல்றதுக்கு இல்லை. அந்தந்த காலத்துல உண்மையை உணர்த்ததுக்கு பெரியவங்க எடுத்த முயற்சி, அவ்வளவுதான். அதுக்கு அந்த மதிப்பு கொடுத்து இன்னைக்கு நாம் எங்க இருக்கோம், நாம என்ன செய்யணும் என்று பார்த்துக் கொள்ள வேண்டியதுதான் என்று கூறி, இந்த தெய்வம், அறிவு, உயிர், மனம், உடல் இவைகளை ஊன்றி உங்களுக்குள்ளாக ஆராய்ந்து தெளிவு காண முடியும் என்று கூறி, இன்னும் இந்த நாளைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள்ல இன்னும் சில தெளிவுகள் உண்டாகும். இப்போ இன்று வரையில நீங்க காந்த தத்துவம் படிச்சிருப்பீங்க, மேல்நாள படிங்க. அதன் பிறகு இப்ப வரப்போற விரிவுரையும் படிச்சு பாருங்க. வாழ்க வளமுடன் நண்பர்களே. ஆழ்ந்த பொருளுடைய இந்த நகைச்சுவை கதையை கேட்டிருப்பீர்கள். நன்றி. வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன்.